வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே காவேரி வந்து ஐயோ ஏங்க இப்போ அங்கெல்லாம் போகணும் அப்படின்னோடனே அதெல்லாம் தெரியாது காவேரி, இன்றைக்கி ஃபுல் டே என் கூட தான் நீ இருக்கணும், நீ சாயந்தரம் தான் உன்னை வீட்டுக்கு போகணும் புரியுதா அப்படின்னோடனே சரிங்க வீட்டில் எதாவது கேட்டாங்கன்னா அதெல்லாம் சமாளிச்சுக்கோ, புருஷன் கூட கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டியா அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு விஜய் வந்து அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறாரு. ஜூஸை குடிக்கிற காவேரி வந்து அப்படியே வந்து வாமிட் பண்ணுறாங்க. உடனே விஜய் வந்து அவங்கள தலையை பிடிச்சு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அடுத்து வந்து சொல்கிறார் என்ன காவேரி ஜூஸ் கூட குடிக்க மாட்டேங்கிற அப்படின்னோடனே என்னங்க பண்ணுறது, என்னால் வாமிட் தாங்க முடியல அப்படின்னா சரி காவேரி அதுக்காக குடிக்காமல் இருக்கும்ல கொஞ்சம் குடிடி அப்படின்னு, ஏங்க என்னால் முடியலைங்க அப்படின்றாங்க. பாவம் இல்லை நீங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல, உண்மையிலேயே வந்து தாய்மைன்றது ஒரு வரம் இல்லை காவேரி, இந்த மாதிரி இருந்துட்டு எப்படி காவேரி உங்களால் வந்து குழந்தையும் பெற்றெடுக்க முடியுது, உண்மையிலேயே வந்து பெண்கள்லாம் ரொம்ப கிரேட் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, என்னை பொறுத்தவரைக்கும் அப்பா தாங்க கிரேட்டு அப்படின்னோடனே இங்கே பாரு அப்பா கிரேட் இல்லை அம்மா தான் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து நீ போய் ரெஸ்ட் எடு காவேரி நான் சமைக்கிறேன் அப்படின்னோடனே இல்லை உங்களுக்கு நான் சமையல் பண்ணி போட்டு எத்தனை நாளாச்சு, அதனால் நான் தான் சமைப்பேன் அப்படின்னு, நீ தான் சொன்னல தாளிக்கிறதுலாம் எனக்கு ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு அதனால் நான் தான் சமைப்பேன், நீ வந்து அமைதியாக இருக்கணும் புரியுதா, இன்றைக்கி நான் என் சமையல் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக சமைக்கிறாரு. இங்கே வந்து தாத்தா கால் பண்ணுறாரு. தாத்தா இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம் தாத்தா காவேரி கூட அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியும், நிஜமாக சொல்கிறேன் அப்படின்னு, ஆமாம் தாத்தா அப்படின்றாங்க. தாத்தா ஒரு குட் நியூஸ் இருக்குது தாத்தா உங்களுக்கு அப்படின்னோடனே என்னப்பா குட் நியூஸ் இல்லை தாத்தா நான் வந்து சொல்கிறேன் தாத்தா வச்சிடறாரு. இங்கே சந்தோஷம் தாங்க முடியல நம்ம தாத்தாக்கு. ஒன்று யோசிக்கிறாரு என்ன குட் நியூஸாக இருக்கணும், விஜய் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கா அதுவும் காவேரி கூட இருக்கானா, ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு ஒரே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நம்ம தாத்தாக்கு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி அவங்க அம்மா வந்து காவேரி போனால் ஆளையே காணோம் அவளுக்கு ஃபோன் பண்ணுறியா அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கங்காவும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. காவேரிக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாமா அப்படின்னோடனே எங்கடி போனா இவ, ஏதோ ஸ்டால் பார்க்க போகிறேன் இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இன்னும் கூட ஆளை காணோம், நல்லா திட்டி வீடியோவில், ஆனால் அவள் எங்கே போனான்னு மட்டும் கவலைப்படு, அதுக்காக கவலைப்படாமல் இருக்க முடியுமாடி, ஏற்கனவே வினையை வந்து வாங்கி வச்சுருக்கா, இதில் எங்கே போனால் எங்கே வரான் ஒன்றும் தெரியல, பத்திரிக்கையாளங்க வேறு சுற்றுறாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் கவலையாக தானே இருக்கும், ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறாள பார்த்தியா கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அப்படி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா ஏன் தான் இப்படி இருக்கோ, அவளை என்ன தான் பண்ண சொல்லுதுன்னே ஒன்றுமே புரியல அத்தை அப்படி சொல்லிட்டு அவங்க அத்தைக்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கும் காவேரி நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது, அவள் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படி சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து அச்சோ நான் வீட்டுக்கே ஃபோன் பண்ணி சொல்லலைங்க, அங்கே எதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்புறம் எதாவது நினச்சிக்கிறாங்கன்னா என்ன பண்ணுறது, நான் ஒரு வாட்டி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டுமா அப்படின்றாங்க. சரி காவேரி அப்படின்னோடனே வீட்டுக்கு கால் பண்ணுறாரு. எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கேட்குறாங்க. அது வந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட தான் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. கம்முன்னு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடி எங்கே இருக்க, இல்லைக்கா ஸ்டால் பக்கத்தில் தான் இருக்கேன், தேவையான வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன், நான் சீக்கிரம் வந்துடுறேன்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடியடி அப்படின்னோடனே நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்க்கா எதுவும் பிரச்சனை இல்லை நான் வந்துடுறேன்க்கா அப்படி சொல்கிறாங்க. சரிடி பார்த்து சீக்கிரமா வா, மத்தியானம் சாப்பாடுக்கு வருவேன்னு பார்த்தா வராமல் இருக்க, எங்கே இருக்குன்னே தெரில, சரிடி நீ பார்த்து நான் வேணா மாமா அமுச்சு விடுமா, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா நான் வந்துடுறேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து இங்கே விஜய் சிரிக்கிறாரு. காவேரி என்ன தான் சொல்லுவேன், பொய் சொல்லி சமாளிக்க கூட உனக்கு தெரியல காவேரி அப்படின்றாரு. ஏன் சொல்ல மாட்டீங்க, உங்களுக்காக தான் பொய்யே சொல்கிறேன், என்னையே சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. இங்கே வந்து சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், நீ வா காவேரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு படுக்க வைக்கிறாரு. பரவாயில்ல விஜய் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து தோல் மேலே சாயிறாங்க காவேரி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, எதுக்கு காவேரி அப்படின்னோடனே இல்லை குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பத்திரமா வந்து இருக்கணும்ல, அதுக்காக தான் நான் நல்லா தான் பார்த்துப்பேன், இருந்தாலும் இதுக்கப்புறம் நீ மட்டும் நல்லா பார்த்துப்பேன், நானும் உன்னை நல்லா பார்த்துப்பேன், சீக்கிரமாகவே பார் வெண்லாவோட பிரச்சனையை முடிச்சுட்டு உன்னை வந்து நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் பார் இந்த விஜய் எப்படி கவனிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து கேட்டால் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. போது தாத்தா அங்கே வர்றாரு. தாத்தா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து விஜய் வந்து சொல்லிடுறாரு காவேரி கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு. அது கேட்டு தாத்தாக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது.